வணக்கம். சொல்வனம் வினாவனத்துல இன்னைக்கு நோபல் சீரிஸ்ல நம்ம ஏற்கனவே இலக்கியம் கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிசிக்கல் சயின்சஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் கவர் பண்ணிட்டோம். அப்புறம் பீஸ் டாக் ஜட்ஜ்ல இன்னொரு சேனல்ல கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் சொல்வனத்துக்காக கவர் பண்ண போறோம். இதுக்காக நம்ம இடையே பேசுறதுக்கு சிஜோ அட்லாண்டா வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே சொல்வனத்துல இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நல்ல தீர்க்கமான ஆழமான கட்டுரை, கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஸோ அதன் மூலியமா இன்னைக்கு அது குறித்தான உரையாடல் தான். எக்கனாமிக்ஸ்ல யார் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, அதோட முக்கியத்துவம் என்ன, அதுவும் இந்த வாட்டி கொடுத்த எக்கனாமிக்ஸ் பிரைஸ் நம்ம ஏஐ ரிலேட்டட் டெக்னாலஜிஸ்க்கு சம்பந்தமா இருக்கிறதுனால இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் இழந்துட்டு இருக்கிற நிலைமையில இது நமக்கு எத்தனை உபயோகமா இருக்கும், அவனுங்க சொல்ல வருவது என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சிஜோ, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை, சூப்பர். நீங்க வழக்கமான கட்டுரை நான் படிச்சேன், ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. ரொம்ப தமிழ்ல அதை எழுதுறது ரொம்ப கொஞ்சம் கடினமான வேலை. ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய அதுல டெர்மினாலஜிஸ் ஃபுல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அதை நீங்க ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருந்தீங்க. ஸோ அதுக்காக மிக்க நன்றி. நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்கனாமி பிரைஸ் நோபல்ல இது ஒரு வித்தியாசமான பிரைஸ். ஏன்னா நோபல் கண்டுபிடிக்க வழங்க ஆரம்பிச்ச சமயத்துல இருந்து இது ஆரம்பிக்கல. இது ஒரு 1968ஆம் ஆண்டு சமயத்துலதான் இதை கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் முதல் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தளவு அதிகமான பேசப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் பிரைஸ். ஏன்னா பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாலும் அதுல ஒரு ஒரு கருத்து மோதல்கள் வரும், யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியத்துக்கு அப்பப்போ வரும். அதுக்கு அடுத்தது இப்போ எக்கனாமிக்ஸ்க்கு வரும். ஏன்னா அப்படி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் சம்பந்தப்பட்டவங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் தட் சைடு இந்த வாட்டி பரிசு கிடைச்சிருக்கிற நோபல் பரிசு வாங்கியிருக்கிறவங்க பத்தி கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். சிஜன், நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த தடவையும் போன தடவை மாதிரியே 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க நோபல் பிரைஸ். ஜோயல் மார்க்கர், பிலிப் அகியோன் அண்ட் பீட்டர் ஹாபிட், இப்படி 3 பேரு. ஜோயல் மார்க்கர் தனியா ஆராய்ச்சி பண்ணாரு. பிலிப் அகியானும் பீட்டர் ஹாபிட்டும் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ பாதி பாதியா அவங்க 2 குரூப் கொடுத்துருக்குறாங்க. ஜோயல் மார்க்கரோட ரிசர்ச்சுங்கிறது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று பூர்வமான ரிசர்ச். அதில் அவர் எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், 18ஆம் நூற்றாண்டுல நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அது எப்படி தாக்கு பிடிச்சது, எப்படி இன்னும் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத அவர் விளக்குனாரு. அதே நேரம் பிலிப் அகியோன் அண்ட் பீட்டர் ஹாபிட்டோட ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க கணித மாடல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற, அதாவது படைப்பு சிதைவுன்னு தமிழ்ல அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த ஒரு கான்செப்ட் சிம்பிளா சொல்லணும்னாக்கா, நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதை அவங்க ஒரு மாடலா, மேத்தமேட்டிக்கல் மாடலாக அவங்க காட்டுறாங்க. அது எப்படி நடக்குது, அதுக்கான ஒரு தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க. அதை வச்சு எப்படி ஒரு இன்னோவேஷன்றது தான் அதில் கீவேர்ட். அது எப்படி ஒரு அழிவை கொண்டு வந்தாலும் அதே நேரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ அது ஒரு முக்கியமான உதாரணம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் அதை பற்றி வரி பண்ணுறாங்க. அது வரி பண்ண தேவையில்லைன்னு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இந்த நோபல் பிரைஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அருமை அருமை. நம்ம அதை பத்தி கண்டிப்பா டீப்பா பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வச்சுதான் அதுக்கும் அவார்டு கொடுத்தாங்க. அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பொறுத்து தான். ஸோ குறிப்பா சொல்ல போனீங்கன்னா லாஸ்ட் இயர் விட்ட இடத்துல இருந்து அது தொடங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொடுத்த அவார்டு அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இன்ஸ்டிடியூஷன்ஸோட பங்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி அரசாங்கத்துல எக்கனாமியை கட்டமைக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூசிவான இன்ஸ்டிடியூஷன், அதாவது எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி, எல்லாரும் பங்களிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலியமா எக்கனாமிக் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நம்ம அடிக்கடி நம்ம சினிமாவில் ஆகட்டும் இதுல இருந்து பேசுறது வலியவன் வல்லவன் அப்படிங்கிற மாதிரி 2 எடுத்துட்டு அவங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இது பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் ஆனதான் இந்த விருதையும் சொல்றாங்க அப்படின்றாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் நீங்க கருத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அது
ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூசிவ்னு சொல்றதோட நீட்சி தான் நம்ம இந்த புதிய கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரிக்கும் மட்டும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத இவங்க கொஞ்சம் விளக்கி சொல்றாங்க. இப்போ நம்ம டைம்ல இருக்கிற மிகப்பெரிய இது பயம்ன்றது வந்து சிப் டெக்னாலஜி எல்லாம் சைனாக்கு போயிடுச்சுனாக்கா அவங்க நம்மள மிலிட்ரியில பீட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றோம். அப்படி ப்ரொடெக்ட் பண்றதுனால அது என்ன நெகட்டிவா ஆகுது அப்படின்றத இவங்களோட ஆராய்ச்சி சொல்லுது. அந்த மாதிரி பர்ஃபெக்ட். ஸோ அதோட நீச்சியா தான் இந்த வருஷம் வந்து இப்போ வந்து நீங்க ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சஸ்டைனபிலிட்டி, அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் புது கண்டுபிடிப்புகள், புது ரெவல்யூஷன் வர்றப்போ பொதுவா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஜோல்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் அப்படியே சப்சைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது என்னன்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுல இருந்து இப்போ எல்லா நாடுகளோட ஜிடிபியும் பாத்தீங்கன்னா முன்னேறிட்டே இருக்கு. ஸோ அதுதான் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இன்க்ளூசிவா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முக்கியமான இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து அதை நம்ம ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதோட டீப்பர் நாலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னதுதான், பட் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லாமே. அந்த அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத வச்சுட்டு அது ப்ரொடக்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கறத தாண்டி அதை பரவலாக்க விதம் பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லாமே. ஆமா ஆமா, அந்த அந்த இதுக்கான வித்தியாசத்தை இப்ப நம்ம அமெரிக்காவோட ஒரு முன்னேற்றம், அதே நம்ம இந்தியாவில் அதை அந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம். பட் அதுக்கான அறிவியல் பின்புலம் நமக்கு இருக்குதா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அது இருக்கிறவங்களால தான் அதை மேலும் விரிவாக்கி அடுத்த இதுக்கு கொண்டு போக முடியுது. அது நாலேஜை இது பரவலாக்கணும். அது அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல என்ன ஆகுதுனாக்கா அந்த என்ன சொல்றது, பிரிண்டிங் ப்ரெஸ் வருது, புக்ஸ் வருது. அதனால அந்த மாதிரி அந்த நாலேஜ் பரவலாக தொடங்கினப்ப தான் அதை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஜெர்மனியில் ஒருத்தர் கண்டுபிடிச்சது பக்கத்து நாட்டில் இருக்கிறவருக்கு தெரியுது. அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட கான்செப்ட். அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் தேங்கிரும் அப்படின்றது தான் இவங்களுடைய இதா இருக்கு. அந்த நேரத்துக்கு அது ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் தந்தாலும் லாங் டேர்ம் பார்க்கும்போது யாரெல்லாம் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால தான் முன்னேற முடியும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம வாழ்ற இந்த அமெரிக்காவே தான். ஏன்னா எந்த அளவுக்கு நாலேஜ் பூல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம ஏஐ பத்தி பேசுறப்ப குறிப்பா வந்து இந்த பேப்பர்ல இந்த வாட்டி சொல்றப்ப வந்துட்டு இந்த 3 ஆராய்ச்சியாளர்கள் வந்து கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இதை பத்தி நம்ம நிறைய ஏஐ வீடியோஸ் போட்டிருக்கோம் சொல்வனத்துல வந்து அதுல இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்னன்னா இந்த மாதிரி புது டெக்னாலஜி வரப்போ பழைய வேலை வாய்ப்புகள், அது பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செயலில் இருந்து போயிடும். அதுக்கான தேவையில்லாம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு டிவிடி பிளேயர் எவ்வளவு பேர் வீட்டில் இருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டிவிடி பிளேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வீடியோ கேசட் பிளேயர் ஆகட்டும், இந்த டேப் ரெக்கார்டர் பிளேயர் ஆகட்டும், அது எல்லாமே வழக்குழிஞ்சு போயிட்டுது. பட் அதுக்காக நம்ம மியூசிக் கேட்டதை நிறுத்திட்டோம்னா இல்லை, அதுக்கான வேறு மாதிரியில் வந்துருச்சு. இன்னைக்கு செல்போன்லேயே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே வந்து செல்போன் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள அலுவலக கருத்து இப்போ வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடுச்சு, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவலாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வாட்டி இந்த ஏஐ காரங்க வந்துட்டு வி வாண்ட் டு டிஸ்ட்ராக்ட் ஒரு டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்களே, அதை கொஞ்சம் விளக்குங்க. அது ஒவ்வொரு பாய்ச்சல் அறிவுபூர்வமான எந்த ஒரு பாய்ச்சல் நடக்கும்போது இதே விதமான ஒரு ஷாக் இருந்திருக்கு. ஏஐங்கிறது ஒரு இது வரைக்கும் 8 அடி பாஞ்சதுன்னா அது 16 அடி பாயறது அப்படின்னு சொல்லலாம். அதனால அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இதே ஷாக் தான் நமக்கு முந்தைய தலைமுறை, நம்ம அப்பா அவங்க தலைமுறையில கம்ப்யூட்டர் வந்தப்போ இருந்திருக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க, ஓ அவ்வளவுதான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இனிமே ஆளுங்களுக்கெல்லாம் வேலை இருக்காதுன்னு. அப்படி இல்லை. இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஜனமே வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்ல இருக்கு. அதே மாதிரியே நம்மளுடைய வேலை மாறப்போவதே ஒழிய வேலை இல்லாமல் ஆக போறதில்ல. அது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான மெசேஜாக இந்த நோபல் பிரைஸ் மூலமாக சொல்ல வராங்க அப்படின்னு தோணுது. நம்மலாம் தொடங்கின போது நான் இன்னைக்கு கூட நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். நான் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பிக்கும் போது பேசிக்கில்
ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் வரையறதுக்கு எத்தனை பக்கம் கோடு எழுதுவோம். இங்கிருந்து இங்கே ஒரு லைன் போடு, அங்கிருந்து இங்கே லைன் போடு, அப்படி. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு பாக்ஸை வரைஞ்சிருது. அதனால இப்போ நமக்கு கோடிங்க்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா இல்லை, நம்ம வேற ஒரு விதமான கோடிங் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நாளைக்கு இன்னொரு கோட் பண்ணுறவங்க டைப் பண்ணவே மாட்டாங்க. தேர் ஜஸ்ட் கோயிங் டு கெட் வாட் யூனிட். ஆனால் அதே நேரத்தில் அறிவு ஏஐக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஏன்னா அது அந்த வெப்ல என்ன இருக்கோ அதை தான் அதால் சொல்ல முடியுமே ஒழிய புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. அங்கே தான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி வருது, அது கரெக்டான கேள்வி கேட்கு. அதுக்காக தான் இந்த இதில் இவங்களோட ஆராய்ச்சியில் இந்த சோஷியல் ட்ரைனிங்கிறத வலியுறுத்துறாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிடும், உண்மைதான். ஆனால் எந்த சமுதாயம் அப்படி போகிறவங்கள ரீட்ரெயின் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துதோ அந்த சமுதாயம் தான் முன்னேறும். இல்லாமல் அதாவது டேக் கேர் ஆஃப் யுவர் வீக் அப்படிங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட் அவங்க சொல்றாங்க. அருமை அருமை. இப்ப இன்னொரு கான்செப்ட் இதுல வந்து அதிகமா பேசப்படுது என்னன்னா எண்டோஜெனரஸ் growth அப்படின்றாங்க. ஸோ அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், இல்ல உள்நோக்கிய வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம், அகவளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்னன்னா இது ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசத்தோட ஒரு கூறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபிட்டலிசத்தோட கூறு என்னன்னா பிகாஸ் ஆஃப் இந்த டெக்னாலஜி வர காம்படிஷன் வளரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வளரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏஐ டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா ஒரு சாம் ஆல்ட்மன் ஒன்று கொண்டு வந்தாருன்னா ஜெமினைல இருந்து சுந்தர் பிச்சை ஒன்று கொண்டு வர்றாரு, அதை பார்த்துட்டு பெர்ப்ளெக்சிட்டியில் ஸ்ரீனிவாசன் ஒன்று கொண்டு வருவார். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் அந்த பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜி முன்னேறும், அதனால மக்கள் வாழ்வாதாரம் முன்னேறும், அதனால ஜிடிபியும் அந்த எக்கனாமியும் முன்னேறும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2018 வந்துட்டு பால் ரோமருக்கு வந்து இந்த வளர்ச்சியை பற்றி பேசுதான், நீங்கள் சொல்ற அக வளர்ச்சி பத்தி பேசிதான் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த காம்படிஷன், அந்த ஜென்ரிக்கா வந்துட்டு ஒரு கேபிட்டலிசம் ஸ்ட்ரக்சரை தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது 2018 அவர் அந்த அக வளர்ச்சியை பத்தி சொல்லியிருந்தாலும் அதுல இந்த டெக்னாலஜி அதோட ரோல் என்ன அப்படிங்கறத அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா வச்சிருந்தாங்க அந்த ஆராய்ச்சியில. இவங்களோட ஆராய்ச்சியில அந்த டெக்னாலஜிக்கல் ஃபேக்டரும் இஸ் அன் இன்க்ளூசிவ். எப்படி ஒரு நிறுவனம் அவங்க டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி அதை ஷேர் பண்ணுறதுனால அதனால இன்னும் என்ன வருது அப்படிங்கிறதுனாலே இன்னும் அதிகமாக க்ரோத் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். எப்படி ஏஐயில் பாய்ச்சல் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தவங்க இது கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கடுத்து அதுக்கு சமமாகவே குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேண்டி இருக்கு. அதுக்கான டெக்னாலஜி வளருது. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் அவங்கள அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி தான் இந்த பாய்ச்சல் நிகழுது. அது ரொம்ப முக்கியமா இந்த இதில் சொல்லலாம். இந்த இவங்களை ஸ்பெசிஃபிக்லி ஆக்யூன் ஹாபிட்டோட மாடல் அதை பற்றி தான் பேசுது. அருமை. நீங்க மாடல் பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்துட்டு எல்லாருக்கும் மனசுல இருக்க கேள்வி ட்ரம்பியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு நம்ம அதுல 2-3 கூறுகளை தொட்டு பேசலாம். பட் முதல்ல வந்து ட்ரம்பியன் எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு இப்ப எல்லாரும் மனசுல இருக்க டரீஃப்ஸ். டரீஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனிசம். நீங்க சொல்றது நீங்க முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக் தியரியில என்னன்னா ஓப்பன்னஸ் வேணும்னு சொல்றீங்க, பார்டர்ஸ் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றீங்க, நாலேஜை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டரீஃப் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா அது குறுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு 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 விதமான எப்படி சொல்றது, வரி போட்டு அந்த எக்ஸ்பான்ஷனை தடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி அவங்க டைரக்டா சொல்லணும்னா கூட இவங்க இந்த 3 நோபல் லாரேட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் எக்கனாமின்னு சொல்றாங்க, ஓப்பன் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி ட்ரம்பியன் எக்கனாமிக்ஸ், டரீஃபியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ட்ரம்போட டரீஃப்ஸ் வந்து இது எப்படி இது நெகட்டிவ் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா, லாங் டேர்ம்ல கண்டிப்பா அது நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணதான் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இப்ப இது வரைக்கும் டாரிஃப் வந்திருந்தாலும் அப்படி எக்கானமி ஸ்லோ ஆன மாதிரி தெரியல நம்பர்ஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது. ஆனா அதே நேரத்துல இது எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒரு டாரிஃப் அப்படின்னும் போது அது டெக்னாலஜியை ஸ்டைஃபில் பண்ணுது. ஏன்னா மக்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை. இப்போ அமெரிக்காவிலே இருக்கிறவங்களே தான் அமெரிக்காவில் விற்றே ஆகணும் அப்படின்னு வரும்போது தே ஆர் நாட் தட் மோட்டிவேட்டட் டு கேப்சர் மோர். இப்போ சைனாவோட கம்பீட் பண்ணணும், இன்னும் ஸ்டீப்பாக ஆகணும் அப்படின்னாக்கா இன்னும் இன்னோவேஷன் வளரும். அப்படி ஒரு லாங் டேர்மில் இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இவங்களோட ஆராய்ச்சி வழியாக சொல்கிறாங்க.
அடுத்து இன்னொரு ஒரு பாப்புலர் ட்ரம்ப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இமிகிரேஷன் கிராக் டவுன் அப்படின்றாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இடத்துல நீங்க சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஐரோப்பியல் நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி வந்து உலகம் முழுக்க பரவுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல வந்து இந்த அளவுக்கு செய்தி தொடர்பு இல்ல தகவல் தொடர்பு நிச்சயமா இல்லாத சமயத்துல கூட ஒரு இடத்துல நடந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அங்க கண்டுபிடிச்ச ஒரு டிராக்டர் ஆகட்டும், அதுல வந்து தயாரிப்பு சாதனங்கள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப பரவலாக போச்சு. இப்போ அதே மாதிரி மக்களும் வந்து ஃப்ரீயா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த காலனைசேஷன் ஆல்மோஸ்ட் எண்டிங் இருந்தாலும், அந்த காலனைசேஷன்னால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, மக்கள் எல்லா இடத்துலயும் பரவுனாங்க. இப்போ பிரிட்டிஷ் எல்லா இடத்துலயும் ஆட்சினாலே எவ்ரி அண்டர் த குவீன்ஸ் ரூல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால மக்கள் பரவலாக்கப்பட்டாங்க. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் மாத்திரம் சொல்லல, இப்ப எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வலதுசாரி சிந்தனை வந்துட்டு இந்த ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரொடெக்ஷனிசம்னா நம்ம நாட்டோட வந்து இதை வந்து வளங்களை நம்மளே அனுபவிக்கணும், வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் ஆப்போசிட் மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? இங்க ஓப்பன் நாலேஜ் அப்படின்னு சொல்றது வந்துட்டு என் நாட்டு மக்களே நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கறது வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, ஐ மீன் அதனுடைய நெகட்டிவிட்டி என்னன்றது ஒரு இந்தியாவில் இருந்து பிறந்த 90ஸ்ல வாழ்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கான 90ஸ்க்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, 90ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றது அதுக்கான ஒரு உதாரணம். இன்னும் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி யாரையும் புதிய டெக்னாலஜி எதுவும் வராமல் இருந்தாக்கா எப்படி இருக்குன்றத அந்த பாபு ராஜ்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியாவில், அந்த இது காட்டுது. இப்போ அதுக்காக தான் அந்த டைரக்ஷன்ல தான் இது போயிட்டு இருக்கா அப்படின்றத, அந்த அளவுக்கு போக மாட்டாங்க எனக்கு தோணுது. இன்னும் அது ஒரு பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஆனால் அப்படியே முன்னாடியே இப்படியே போனாக்கா கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குதான் செய்யும். நம்ம ட்ரம்ப்பை பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம். ஒரு பாசிட்டிவ் விஷயம் நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அகைன் ஏஐ பத்தி தான். ஸோ யூஷுவலா வந்து மத்த கவர்மெண்ட்ஸ், அதாவது நான் இது வந்து ஐரோப்பிய நாடுகள் கூட கம்பேர் பண்றேன். ஐரோப்பிய நாடுகள் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எப்பவுமே வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிடிபிஆர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஎஸ்ஏ, டிஎம்ஏ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்ட் ஆகட்டும், டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் ஆகட்டும், இப்போ வந்து கலிஃபோர்னியா லா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அது வெஸ்ட் ஆஃப் யூரோப்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கெனடியால கியூபக் லான்னு ஒன்று வரப்போகுது, அதுல டிஎம்ஏ பொறுத்தளவு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு வந்து டெக்னாலஜியை தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்துட்டு ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்ஸ் ஏஐ ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ்ல ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா, ரெகுலேஷனை மட்டுப்படுத்தும், அதாவது கம்மியான, அதை ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். பட் ஆனாலும் நீங்க நம்ம போன வாட்டி ஒரு வீடியோல கூட பேசியிருந்தோம் பாத்தீங்களா, மார்க் ஜக்கர்பர்க் வந்து அவரே ஒரு பேக் மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அமைச்சு கலிபோர்னியால இந்த மாதிரி தடைகள், அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பொறுத்தல நான் தான் நினைச்சேன், அப்பயே பேசுறப்ப சொன்ன வந்து ஜக்கர்பர்க் வந்து இது நல்ல, அது வந்து லாபிங் அப்படின்னு நம்ம கெட்டதா நினைச்சா கூட அது ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சைனா வந்து நம்ம இன்னைக்கு அசுர பாய்ச்சிட்டு இருந்தாலும் அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் எக்கானமி, அது கம்பேர் பண்ணும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சைனா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா கூட இன்னைக்கு வந்து யூரோப் கூட அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு எந்த டைம் விழிக்கல. அதே மாதிரி இஸ்ரேல் போன்ற நாடுகள், அது இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் கூட வந்து சிப் டெக்னாலஜி பொறுத்தவரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ற எந்த தடவையும் விழிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா அந்த ஒரு குளோபல் நாலேஜ் ஷேரிங் அப்படின்றது தான் இந்த நோபல் பிரைஸே சொல்லுது. பயனுள்ள அறிவை பகிர்ந்து கொள்ளுதல். இந்த இப்போ டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போனன்ஷியல். இது நம்ம 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அப்போ அந்த ஒரு பாய்ச்சலுக்கு நம்ம சமுதாயமும் தயாரா இருக்கணும். அதனால அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யுக்ரைன் மாதிரியான ஒரு நாட்டுக்கு தகவல் தொடர்புங்கிறது இன்னைக்கு யாரோட கையில இருக்கு? நம்ம எலான் மஸ்கோட கையில இருக்கு. ஒரு சிங்கிள் பர்சன் கேன் டிசைட் இஃப் தே கெட் இன்டர்நெட் ஆர் நாட். அது அந்த அளவுக்கு இருக்கும்போது அதுல ஒரு கண்ட்ரோல் வேணுமா அப்படின்ற கேள்வி எழாமலும் இல்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் மக்களின் தலைவிதியை நிர்ணயிப்பது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா அதே நேரத்துல ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ண போனாக்கா, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி அது முன்னேற்றத்தை தடுக்கும். அதனால அது ஒரு பேலன்ஸ்ட் ஆக்டா தான் இருக்க முடியும்.
அந்த விதத்துல ஏஐ நம்ம முன்னாடி இருந்தே ஆகணும், இல்லைனாக்கா வேற ஆளுங்க முந்தி போயிடுவாங்க. அதனால அவரு ட்ரம்ப் சொல்றது சரிதான் தான் எனக்கு தோணுது. ஓகே. அடுத்தது நம்ம சாப்பாட்டு பிரச்சனை. அதாவது இப்போ ஏஐ இந்த எக்கனாமி இந்த பேப்பர் வந்தப்போ கூட நான் வந்து நிறைய ஃபாரம்ஸ்லாம் போய் பார்க்குறப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்து டிஸ்ட்ரக்டிவ் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்லாம் சொன்னா கூட, இன்னைக்கு இமீடியட் பிரச்சனைனா வேலை வாய்ப்புகள் வேலை இழப்புகள் அப்படின்னு சொல்லலாம். பரவலாக வந்து லே ஆஃப்ஸ் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் வந்து ஏஐ வச்சுட்டு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஏஐக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு தீம் மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க இவ்வளவு பேர் லே ஆஃப் பண்றோம் அப்படின்றாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, கூகுள்ல இருந்து எல்லா கம்பெனிஸும் லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு எலன் மஸ்க் வந்து அவரோட ஏஐ டீமையே கூப்பிட்டு நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ட்விட்டர்ல இது மாதிரி அனுப்பி அதுக்கு அடுத்தது லே ஆஃப் பண்ணாரு. ஸோ அவர் இன்னும் அறிவிக்கலாம் கூட அது வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறது. மற்றபடி அது தவிர லார்ஜஸ்ட் நீங்க இந்தியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாம் டவுன்ல இருக்கு. குறிப்பா ஆக்சென்சர் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், சத்தியம் ஆகட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு டவுன்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் தொடருமா? இந்த எக்கனாமிக்ஸ் கொடுக்கும் அந்த பார்வை என்னன்னு சொல்லுங்க. வேலை வாய்ப்புகள் தொடரும், கண்டிப்பா தொடரணும். ஏன்னா வேலை வாய்ப்புகள் தொடர்ந்தாதான் எக்கானமி வளரும். எக்கானமி வளர்ந்தாதான் இந்த ஏஐக்கு பிரயோஜனம் இருக்கு. அது அந்த எக்கானமி இல்லாம ஏஐ இல்லை, அதான் நிதர்சனம். அப்போ கண்டிப்பா தொடரும். ஆனா இந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிவ் ஃபேக்டர்ஸ் எப்பயுமே இருந்துட்டு இருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஏஐ அப்படின்னும் போது அதை உபயோகப்படுத்த தெரிஞ்ச ஒரு சமுதாயமா நம்ம மாறணும். அது ஒவ்வொரு லெவல்லையும் நடக்கணும். இப்போ என்னோட பையன் ஹைஸ்கூல்ல ஆல்ரெடி அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐன்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் இருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு 9வது படிக்கிற பையனே அது படிக்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது அந்த கரெக்ட் டைரக்ஷன். ஏன்னா நாளைக்கு இருக்க போற சமுதாயத்துல யாரு ஸ்மார்ட்டா இருப்பாங்கனாக்கா ஏஐ கிட்ட சரியான கேள்வி கேட்க தெரிஞ்சவங்க தான் ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்கள லட்டைட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குன்றது நான் இப்ப சமீபத்துல என்ன ஒருத்தர் சொன்னப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இல்லாம இது ஒரு டெக்னாலஜி, இட்ஸ் கோயிங் டு பி எ இன்எவிட்டபிள் டெக்னாலஜி, வெதர் வி வாண்ட் இட் ஆர் நாட், இட்ஸ் கோயிங் டு பி தேர். அதை கத்துக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம இதுல வரணும். இப்போ நம்ம நிறுவனங்கள்லயே நிறைய ட்ரைனிங் எல்லாம் நடக்குது. அதை வாய்ப்பை பயன்படுத்தி அதை கத்துக்கணும். இல்லைனாலும் யூடமிலையோ அந்த மாதிரி பல வெப்சைட்ஸ்ல அதுக்கான கோர்சஸ் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டாக்கா நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். இல்லை நான் பழைய மாதிரியே தான் எழுதுவேன் அப்படின்னாக்கா ஓகே, அது வேற ஏதாவது பார்க்க வேண்டியதுதான். என்னைக்குமே அப்படிதான் அடாப்ட் பண்ண முடியறவங்களால தான் சர்வை பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னும் சமூகமா அவங்களும் கொடுக்கணும்னு தான் தோணுது. கரெக்ட். நீங்க சொன்னது வந்து பீட்டர் ஹாபிட்டா இல்ல ஆகியோன்னு தெரியல. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பேட்டி நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. அவங்க கூட இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ ரெவல்யூஷனால அவங்க ஏஐன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்ல, டெக்னாலஜி ரெவல்யூஷன், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால கண்டிப்பா வேலை இழப்புகள் இருக்கும். அதை வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும். கண்டிப்பா வேலை இழப்புகள் இருக்கும் அப்படின்றது தீர்க்கமா சொல்றாங்க. ஆனா நம்பிக்கைக்குரிய என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலை இழப்புகள் இருந்தா கூட புதிய வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சொன்னதை தான் சம்மரைஸ் பண்ணி சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ அவங்க என்ன எக்கனாமிக்கா இதுக்கு முந்தின வருஷம் அந்த ஹிஸ்டாரியன் இவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜோயல் வந்துட்டு ஹிஸ்டாரியன், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்துல இருந்து எடுத்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு அந்த டேட்டா எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைக்குமே வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் வர்றப்போ இல்ல கிரியேட்டிவ் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எல்லாம் வர்றப்போ அதுக்கு வந்து வேலை இழப்புகள் அதுல கண்டிப்பா அது கூடவே வரும். பட் ஆனா அது கூடவே வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வேற மற்ற துறையில வேலை வாய்ப்புகள் பெருகும் அப்படின்றாங்க. அதில் ரீட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கறதும் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ நான் பார்த்திருக்கிற வாசகங்கள் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இதை பண்ணுமா அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்க வேண்டாம். அது எதை பண்ணாலும் சரி அதை கத்துக்கலாம். இல்ல அதுக்கு அடுத்தது என்ன சாத்தியக்குள்ள அதை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அருமையா இருந்துச்சு.
பட் அது இதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம எக்கனாமி வந்து இந்த எக்கனாமிக் பிரைஸ் அப்படிங்கிறத பத்தி ஏதோ ஒரு இது வந்து ஒரு நர்டி விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நோபல் பீஸ் பிரைஸ்க்கு காத்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த எக்கனாமி வந்து யாராவது இதை பத்தியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அதை பத்தி எதிர்கருத்து உண்டு. அதாவது வந்துட்டு இந்த எக்கனாமிக்ஸ் பிரைஸ் தான் என்ன பொறுத்தளவு இந்த 6 நோபல்லே வந்துட்டு சிறந்தது. ஏன்னா நம்ம வாழ்க்கையோட இன்றியமையாதது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எக்கனாமிக்ஸ் பத்தி நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட கருத்து என்ன? எக்கனாமியை வந்து மக்கள் எவ்வளவு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எக்கானமிய எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம் இல்லை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ சமாதானத்துக்கான பரிசு, இலக்கியத்துக்கான பரிசு அப்படிங்கும்போது ஒரு புரியுது. இது எக்கானமிக் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். நானே இந்த விருதுக்காக கட்டுரை எழுதுறதுக்காக படிக்கும்போது தான் இவ்வளோ இருக்கு. ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இது இதுக்காக நோபல் கொடுக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் அதை அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்களால கவர்மெண்ட்ஸ் அந்த ரிசர்ச் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கான ஃபியூச்சர் பிளான்ஸை உருவாக்க முடியும். அந்த மாதிரி அந்த ரிசர்ச் உபயோகப்படுது அப்படின்னும் போது அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறது நல்லது நமக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து அமர்த்தியா சென் அந்த மாதிரி பெரிய எக்கானமிஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க. நமக்கு எத்தனை பேருக்கு, எனக்கெல்லாம் அந்த வயசுல அவருக்கு அவார்டு கிடைச்சப்ப தான் எனக்கு அவரை பற்றி தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றது போது நமக்கு அதோட முக்கியத்துவம் புரியுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. கண்டிப்பா சார். நம்ம ஆசிரியருக்கு வந்து பாஸ்டன் பாலா, நீங்க வந்து சொல்வனத்துல வந்து எக்கானமி பத்தி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சில கட்டுரைலாம் வந்திருக்கு. இந்த கட்டுரையும் சேர்த்து சிஜோ, உங்களோட நான் சொன்ன மாதிரி இந்த கட்டுரை ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க, நோபல் பிரைஸ். பட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் வந்து இதை மாதிரி தொடர்ச்சியா சிம்பிளிஃபை பண்ணி அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் மக்கள்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்க கருத்து என்ன பாஸ்டன்? நிச்சயமா இது ஒரு ட்ரையான சப்ஜெக்ட். அதாவது இதை பத்தி நம்ம பேசும்போதே இதை விளக்குறது எவ்வளவு கஷ்டங்கிறது புரியுது. இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி ஒரு ப்ரொஃபசர் வந்துட்டு கிளாஸ்ல சொல்றாரு, யாருக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தெரியாது அப்படிங்கிறாங்க, கை தூக்குறாரு. எனக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தெரியாது, ஆனா ஏன் தெரியாது, என்ன தெரியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்ட ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் சொல்ல போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது மைக்ரோ மேக்ரோன்லாம் சொல்லி பயமுறுத்திண்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பயமுறுத்தாம சிஜோ கொஞ்சம் அப்ரோச்சபிளா எழுதியிருக்கார். அதே சமயம் ரொம்ப புள்ளி விவரங்களையும் அடுக்கல. ஸோ தொடர்ச்சியா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பல்வேறு தரப்புகளை நீங்க முன்வைத்த மாதிரி இரு தரப்பையும் முன்வைக்கணும். இதுல வந்துட்டு பல்வேறு கேள்விகளை நீங்க அழகா எழுப்பினீங்க. அதிகாரத்துக்கு நோக்கிதான் புதுமைகள் பாய்தா, எப்படி ஒரு சமன்பாட்டை கொண்டு வருது போன வருடத்துக்கும் அதாவது போன வருடத்துல அந்த பணம் படைத்தோர்கிட்ட தான் மேலும் மேலும் பணம் போகுதா, இல்ல அவங்க எப்படி எல்லாருக்கும் அதை கொண்டு போனோம்னு நினைக்கிறாங்க, திறந்த சமூகத்துக்கு எதிராக இயங்கும் அரசியல் சக்திகள் ஏன் அதை வந்துட்டு அவங்க விரும்புறாங்க. உதாரணத்துக்கு நான் இதை வந்து எப்படி பார்த்தேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு வருஷத்துக்கு இந்தியால இருந்து 20 லட்சம் பொறியியல் மற்றும் அறிவியல் கல்வி, மேல்கல்வி கத்துண்டு வராங்க. ஆனா மொத்த இந்தியாவோட பணியாளர்கள்னு பாத்தீங்கன்னா 560 மில்லியன் பேர் இருக்காங்க. இந்தியாவில நீங்க நடந்தாலே அப்பா அம்மா, அதாவது இந்த மாமன் பாப்னு சொல்ற மாதிரி அவங்க பரம்பரையா அவங்க பண்ற அந்த கடைகள், அங்கதான் போய் நம்ம எல்லாத்தையுமே நுகர்றோம். அமெரிக்கால அந்த மாதிரி இல்ல. வால்மார்ட் இருக்க பெரிய பெரிய அவங்க வந்துட்டு ஒரு டோனட் இருந்தா கூட அவங்க எங்கேயோ தயாரிச்சு எங்கேயோ கொண்டு வராங்க. அங்க இட்லி கடை வேற மாதிரி இயங்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியா இந்த ஒரு 20 நிமிஷத்துல விளக்கிட முடியாது. தொடர்ச்சியான பார்வைகள் தேவை. பல்வேறு மக்கள் இதுக்கு பங்களிக்கணும். நான் வந்துட்டு பயிற்சி பெற்ற
கண்டிப்பா. நீங்க அருமையா சொன்னீங்க. இன்னொன்னு வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்துட்டு நான் யூசுவலா ஏதாச்சும் எக்கனாமிக்ஸ் பத்தி படிக்கணும் அப்டின்னா வந்துட்டு முக்கியமா ஒரு புக்க பரிந்துரை பண்ணுவேன். ஃப்ரீகோனாமிக்ஸ் அப்டின்னு ஒரு புக் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அத பத்தி அவங்க அந்த 2 ஆசிரியர்களும் வந்துட்டு தொடர்ச்சியா வந்துட்டு கட்டுரைகளும், ஆர்டிகிள்ஸும் எழுதிட்டு வராங்க. ஸோ அது எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அ அன்றாட நிகழ்வு எடுத்து அத எக்கனாமியோட ரிலேட் பண்ணி நெறைய எழுதுவாங்க. ஸோ அது தமிழ்ல இருக்கான்னு தெரியல. பட் அது மாரி கண்டிப்பா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அதுல தமிழ் மொழிபெயர்ப்பு எங்கேயாச்சும் கிடைக்கும். அப்படி இல்லன்னா ஆங்கிலத்திலேயே வாங்கி படிச்சிருங்க. குறிப்பா நம்மளோட வாசகர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஆங்கிலம் வாசிக்க தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. அவ்வளோ உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு இல்லையா? என்ன ஆமா பாட்காஸ்டும் எக்கனாமிக்ஸ் பாட்காஸ்ட் இருக்கு. வாசிக்கிற விருப்பம் இல்லாதவங்க அதை கேட்கலாம். ஆமா. அத நீங்க எடுத்துட்டு நீங்க இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி மூலியமா அத வந்து நான் தமிழ்லயே கேட்க முடியும். ஸோ நீங்க அதுக்கு தனியா ஒரு ஸ்ட்ரீம் எல்லாம் கூட இது பண்ண அந்த ஸ்ட்ரீமையே நீங்க இன்புட்டா குடுத்தீங்கன்னா, ஏஐ நீட்டா உங்களுக்கு இது பண்ணி குடுத்துரும். ஸோ அது நல்ல ஒரு புக்கு. இன்னொரு புக் வந்து ஹவ் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பிளைன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த புக்க எப்படி பார்த்தீங்கன்னா, இது மாரி அன்றாட நிகழ்வுகள், இந்த உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள எடுத்துட்டு, அத வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலை இழப்பு அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். ஸோ அதுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் நாட்டோட ஜிடிபிக்கு என்ன சம்பந்தம்? இல்ல ஒரு ஜிடிபி ஏறுதுன்றாங்க, இறங்குதுன்றாங்க, திடீர்னு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அத மக்கள் எப்படி பாதிக்கும்? ஸோ போத் வைஸ் எப்படி வந்து பாலிசிஸ் வந்து நம்ம சாதாரண மக்களை இம்பாக்ட் பண்ணுது, சாதாரண மக்களோட செய்திகள் அவரோட வாழ்க்கை அதெல்லாம் எப்படி ஜிடிபி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 புக்கும் படிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எங்கள் பாஸ்கெட்பாலில் நம்ம சொல்வனத்துக்கான கட்டுரைகள் சில இதெல்லாம் நல்ல கட்டுரைகள், அதுக்கான லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், மக்கள் படிக்கட்டும். ஸோ பிஃபோர் வி எண்ட் எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் பாலா? தொடர்ச்சியா சொல்வனம் சேனலை பாருங்க. எந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு அறிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. இவங்க கோட்டோடையே முடிக்கலாம். முகேர் சொன்ன கோட்டோட சூழ்நிலைகள் சரியாக இணைந்தால் சாத்தியமும் இல்லாதது கூட நிச்சயமாக நிகழும் அப்படிங்கிறாரு. நம்மளும் கூட பயணியர்கள், சாத்தியம் இல்லாதது எல்லாமே நிகழும். அருமை அருமை, ரொம்ப நன்றி பாலா. ஸோ சிஜோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து மக்களுக்கு தெரியுமா, இதில் ஆல்மோஸ்ட் நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட கட்டுரை எடுத்து வாசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கும் படிச்சுட்டு வந்து ரொம்ப நன்றி. மேலும் இது மூலம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நன்றி 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 தினேஷ். நன்றி. பார்க்கலாம். பாய்.